படிக்க போகிற சப்ஜெக்ட் வந்து சோஷியாலஜி சாப்டர் 1 நேச்சர் ஆஃப் சோஷியாலஜி. ஓகே, இது வரைக்கும் கிளாஸ் எல்லாம் இருக்குது, பார்ட்ஸாக இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற கிளாஸ் வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஓகே, முன்னாடியே இதுக்கு முன்னாடி வந்து ஆகஸ்ட் பற்றி படிச்சிருக்கேன். அவர் வந்து இந்த ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜின்னு பார்த்தாரு. ஓகே, அவரோட பாப்புலர் புக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஃபிலாசபி அண்ட் பாசிட்டிவ் குவாலிட்டி. ஓகே, இது கன்ஃபார்ம் மார்க்ஸ் வரும். ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படிங்க தான். இந்த கொஸ்டினும் ஆகஸ்ட் மட்டும் உங்களுக்கு 10 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் டுடே. ஓகே, Herbert Spencer was an English philosopher born in Derby, England on 27th April 1820. Okay. Herbert Spencer வந்து ஒரு இங்கிலீஷ் ஃபிலாசபர். ஓகே, அவர் வந்து பிறந்த இடம் வந்து டர்பி, இங்கிலாண்டில் ஒரு இடம் இருக்குது டர்பி, அந்த இடத்துல தான் அவர் பிறந்தார். 27th April 1820 பிறந்தார். ஓகே, ஸோ he is also one of the pioneers of sociology. அவரும் one of the founding fathers of sociology. Okay, so and it has been described Spencer's sociology as social Darwinistic. இந்த பேர் எதுக்கு வந்துச்சு, இவரோட சோஷியாலஜி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற சோஷியாலஜி எதுக்கு டார்வினிஸ்டிக் பேர் வந்துச்சுட்டு நெக்ஸ்ட் இதில் சொல்லுவாங்க. ஸ்பென்சர் ஹேஸ் பீன் கால்ட் as செகண்ட் ஃபாதர் ஆஃப் சோஷியாலஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபாதர் வந்து ஆகஸ்ட் கோம்ட், செகண்ட் ஃபாதர் வந்து ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஓகே, being famous evolutionist, Spencer was very much influenced by Charles Darwin's book Origin of Species. ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருந்தீங்க கன்ஃபார்ம் 10th படிச்சிருந்தீங்க. ஹியூமன் எவல்யூஷன் ஒரு சாப்டர், அந்த சார்ல்ஸ் டார்வினோட புக் இருக்கும். ஓகே, த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ சோஷியாலஜிஸ்ட் ஹெர்பர்ட் ஸ்பென்சரும் ரொம்ப அதை பார்த்து ரொம்ப வியர்ந்து போயிட்டு அந்த ஐடியாலஜி அவர் சொன்ன ஐடியாலஜி சோஷியாலஜிக்கு கொண்டு வந்திருக்காரு. ஓகே, அவங்களோட புக்கு ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஹெர்பர்ட் ஸ்பென்சர் எந்த புக்குனால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது கேட்டிங்கன்னா, சார்ல்ஸ் டார்வின்ஸ் புக் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஓகே, he tried to apply the theory of evolution to sociology. அதாவது சார்ல்ஸ் டார்வினோட புக் வந்து ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ், த ஒரிஜின் ஆஃப் த ஸ்பீசிஸ். இது வந்து எவல்யூஷனை பற்றி தான் பேசிக்கிறோம். நம்ம மனுஷன் எந்த உயிரினங்கள் எவல்யூஷன் ஆகி வந்துப்போம், பறவைலேருந்து நம்ம எப்படி எவல்யூஷன் ஆகி ஹியூமன்ஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எவல்யூஷனரி தியரியெல்லாம் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து சோஷியாலஜிக்கு கொண்டு வந்திருக்காரு. Spencer used the concept of evolution of animals to explain the evolution of society. எப்படி சார்ல்ஸ் டார்வின் வந்து அனிமலோட ஸ்பீசிஸ் வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு எவால்வ் ஆகி எவல்யூஷன் ஆகிறது இப்போ இருக்கிற ஸ்பீசிஸாக இருக்கோ, அந்த மாதிரியே சொசைட்டியும் முன்னாடி இருக்கிற சொசைட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி இவ்வளோ பெரிய எவல்யூஷனுக்கு வந்து இப்போ நம்மளோட சொசைட்டி இப்படி இருக்குன்னு சொல்கிறது வந்து அந்த தியரியை சோஷியாலஜிக்கு இந்த சொசைட்டியோட எவல்யூஷனுக்காக கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், and he compares the society of human organism, his theory of organic analogy. Okay, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணோம். ஓகே, ஸ்பென்சர் believed in two kinds of knowledge. ஓகே, அவர் வந்து 2 விதமான நாலேஜில் ஒரு நம்பினார். ஓகே, ஒன்று வந்து த நாலேஜ் கெயின் பை அன் இண்டிவிஜுவல். நீங்கள் தனிப்பட்ட ஒரு ஆளாக நீங்கள் என்ன நாலேஜ் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் என்ன நாலேஜை வச்சுருக்கீங்க அப்படின்றத அவர் சொல்கிறார். செகண்ட் வந்து த நாலேஜ் கெயின்டு பை த ஜென்ரேஷன், கெயின் பை த ரேஸ். இப்போ நீங்கள் ஒரு ரேஸ், ஹியூமன் ரேஸ் என்ன நாலேஜை பாஸ் ஆன் பண்ணியிருக்கோம், அந்த நாலேஜ் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த நாலேஜை தவிர்த்து நீங்கள் வேற ஒரு நாலேஜை நீங்களே இண்டிவிஜுவலாக கண்டுபிடிக்கிறீங்க, அது வந்து த நாலேஜ் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நீங்கள் தனிப்பட்ட ஒரு ஆளாக நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன இந்த ரேஸோட நாலேஜ்லேருந்து நீங்கள் அதையும் தவிர்த்து நீங்கள் என்ன கற்றுருக்கீங்க, அது வந்து இந்த நாலேஜ் கெயின் பை இண்டிவிஜுவல். ஓகே, அதே நீங்கள் ஹியூமன் சொசைட்டியில் ஹியூமன்ஸ் ஒரு ஜென்ரேஷனாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் பாஸ் பண்ணிருப்பாங்க, அந்த நாலேஜ் வந்து இந்த நாலேஜ் கெயின் பை த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த ரெண்டு டைப் ஆஃப் நாலேஜில் தான் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் நம்பினார்.
he also developed a theory of two types of society. ஹர்பர்ட் ஸ்பென்சர் வந்து ஒரு தியரியை கொண்டு வந்தார். சொசைட்டியில் ரெண்டு டைப்பான சொசைட்டி தான் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த சொசைட்டி வந்து அந்த ரெண்டு சொசைட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் சொசைட்டி மிலிட்டன்ட் சொசைட்டி, அப்புறமா இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி. இண்டஸ்ட்ரியல் சொசைட்டினா இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு, பொருட்கள், தேவையான பொருட்கள் கொண்டு வருது. அது நமக்கு தினசரி வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அது வந்து உருவாக்குற ஒரு சொசைட்டி தான் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி. நம்மளே ஒரு இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி தான் வாழணும். ஓகே. மிலிட்டன் சொசைட்டி வந்து நம்ம மிலிட்ரி சொசைட்டி. ஓகே, நம்மளை பாதுகாக்கிற சொசைட்டி தான் மிலிட்டன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக இருக்குன்னு ஓகே. பேசிக் அண்ட் சிம்பிள், ரொம்ப ரொம்ப லெவலில் போகிறாங்க. மிலிட்டன் சொசைட்டி அந்த மிலிட்ரி சொசைட்டி, நம்ம பாதுகாக்கிற சொசைட்டி வந்து மிலிட்டன் சொசைட்டி. இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி வந்து சொசைட்டி விச் கிவ்ஸ் அஸ் த டெய்லி பேசிஸ், நம்மளுக்கு தினந்தோறும் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதை நம்மளுக்கு கொடுக்குறது வந்து இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கலாம். According to him, the different parts of society are interrelated and interdependent. Not only the parts influence the whole system, but also the whole system influences the part. Confusing ஆகும். ஸோ இப்போ இந்த இந்தியன் சொசைட்டி இருக்குங்க. ஓகே, இந்தியன் சொசைட்டியில் இப்போ தமிழ்நாடு சொசைட்டி டிஃப்ரெண்ட் சொசைட்டி. ஓகே, கர்நாடகா சொசைட்டி டிஃப்ரெண்ட் சொசைட்டி. ஓகே, ஆந்திரா, தெலுங்கானா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சொசைட்டிஸ். அந்த டிஃப்ரெண்ட் சொசைட்டிஸு நம்மளுக்கு இன்டர் ரிலேட்டட். அந்த சொசைட்டியில் இது நடக்கிறதுனால தான் நம்ம சொசைட்டியில் இதுவே நடக்குது. ஸோ அது வந்து இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் டிபெண்ட். ஓகே, அதே மாதிரி இல்லை என்னன்னா இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, not only the some parts influence the whole system also influences some parts. அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு சொசைட்டி, ஒரு தனியான ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்குள்ள 4 பகுதியான சொசைட்டிஸ் இருக்கு. அது வந்து சம் பார்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி இருக்கு. ஸோ இந்த ஒரு இடத்த எடுத்துக்கலாம். ஓகே, அந்த ஐலாண்டில் 4 பகுதி இருக்கு. ஓகே, சொசைட்டி ஏ, சொசைட்டி பி, சொசைட்டி சி, சொசைட்டி டி. சொசைட்டி ஏல நடக்கிறது வந்து சொசைட்டி பி இன்ஃபெக்ட் பண்ணும். சொசைட்டி பியில் அந்த இன்ஃபெக்ட் வந்து சொசைட்டி சியில் வரும். சொசைட்டி சியில் நடக்கிறது டியில் நடக்கும். டியில் நடக்கிறது ஏல நடக்கும். ஏல நடக்கிறது சியில் நடக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சம் பார்ட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் தி ஹோல் சிஸ்டம். இப்போ அந்த 4 பகுதியுமே ஒரே இடத்துக்குன்னா அது ஒரு ஐலாண்ட். ஸோ அந்த ஐலாண்ட் ஒரு சொசைட்டி இருக்குன்னா அது ஹோல் சிஸ்டம். அந்த ஹோல் சிஸ்டம் வந்து ஐலாண்ட். ஓகே, அந்த ஹோல் ஐலாண்டில் நம்ம 4 பகுதியை பிரிச்சிருக்குது. ஏ, பி, சி, டி. இந்த மாதிரி 4மே ஒரு தனித்தனி சொசைட்டி. ஓகே, ஏ வந்து ஒரு தனி சொசைட்டி, பி வந்து ஒரு தனி சொசைட்டி, சி வந்து ஒரு தனி சொசைட்டி, டி வந்து ஒரு தனி சொசைட்டி. ஓகே, இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஹோல் சிஸ்டம். இந்த சம் சொசைட்டிஸ் இருக்குல்ல, அந்த 4 பகுதியும், இந்த 4 பகுதியும் என்னென்ன பண்ணுதோ அது மட்டும் ஹோல் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணாது. அந்த ஹோல் சிஸ்டமில் நடக்கிறதும் இந்த தனி சொசைட்டியை அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா இப்போ எலெக்ஷன் எடுத்துக்கணும். ஓகே, எலெக்ஷன்ஸில் இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி ஒருத்தர் சூஸ் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடுறோம். கவர்மெண்ட்டை ஹோல் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து செப்பரேட் சொசைட்டிஸ், சம் பார்ட்ஸ் ஆஃப் சொசைட்டின்னு வச்சுக்கோங்க நம்ம. ஓகே, ஸோ நம்ம யாரை சூஸ் பண்ணி ஓட் பண்ணி மேலே அனுப்பணுமோ அதுவும் நம்மளோட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணும். ஹோல் சிஸ்டமையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, நம்ம சொசைட்டியை அஃபெக்ட் பண்ணும், இந்த ஹோல் சிஸ்டமே அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஹோல் சிஸ்டமில் என்னென்ன செலக்ட் பண்ணி அவங்க ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் கொண்டு போகிறாங்களோ அந்த விஷயமும் சம் பார்ட்ஸ் ஆஃப் சொசைட்டியை இது பண்ணும். இன்ஃபெக்ட் பண்ணும். அதாவது கொஞ்சம் கஷ்டங்களை கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம தனி சொசைட்டிலேருந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்புகிற ஆளுங்க, கவர்மெண்ட்லேருந்து இங்கே வர ஆளுங்க சொல்லுறது நம்ம ஓட் பண்ணி அனுப்புகிறாங்க. அவர் அனுப்புறதுனால ஹோல் சிஸ்டம்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ். தான் ஹோல் சிஸ்டமில் அவர் போய் ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஆகி அவர் ஒரு ரூல்ஸை கொண்டு வர்றாரு, அது நம்மளோட சொசைட்டி பாதிக்கும். ஸோ நாட் ஓன்லி சம் சொசைட்டிஸ் இன்ஃபெக்ட் த ஹோல் சிஸ்டம், த ஹோல் சிஸ்டம் ஆல்சோ இன்ஃபெக்ட்ஸ் சம் சொசைட்டிஸ். சில பகுதியில் மொத்த சிஸ்டமையும் மாற்றுவோம். அதே மாதிரி மொத்த சிஸ்டமும் சொசைட்டியும் மாற்றும். ஓகே, சிம்பிளாக சொல்லுவோம். ஆகஸ்ட் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
ஹர்பர்ட் ஸ்பென்சர் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, மேஜர் ஒர்க்ஸ் ஆஃப் ஹர்பர்ட் ஸ்பென்சர். ஓகே, சோஷியல் ஸ்டாட்டிக்ஸ், ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ், பிரின்சிபல் ஆஃப் எத்திக்ஸ், த மேன் வர்சஸ் த ஸ்டேட், த ஸ்டடி ஆஃப் சோஷியாலஜி, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சோஷியாலஜி. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஹர்பர்ட் ஸ்பென்சர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சிக்கலாம். ஓகே, இது ஹர்பர்ட் ஸ்பென்சர் டைம். ஓகே, Chippy, chippy, wah,